இந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பா. இப்போ இந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவார் தான். இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ட்டு அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு இந்த பொண்ணு போயிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்து ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பா. ஆனால் ஹாஸ்டலில் இருக்க எல்லார்கிட்ட நாங்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஹாஸ்டல் ரூம்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கோட் எடுத்துட்டு வந்து காமிச்சிருப்பா. அது வந்து டிசைனர் பிராண்ட் தான். இப்போ இந்த பொண்ணு கிட்ட காமிச்சு ரொம்ப வெறுப்பேற்றுவாங்களாம். அந்த பொண்ணு வந்து நான் நினைச்சா எங்க அப்பா வந்து எனக்கு அடுத்த நாளே வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. எங்க நாளைக்கு வாங்கிட்டு வா பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாளா. இப்போ அந்த கோட்டை போட்டோவா எடுத்து இந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு அனுப்பிடுவா. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஃபேஷன் காம்படிஷன் இருக்கு, அதனால இப்போ நான் உங்களுக்கு போட்டோல அனுப்பியிருக்கல கோட், அது எனக்கு இம்மீடியட்டா வேணும் அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு கேட்கிறப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ அந்த கோட் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவங்க அப்பா வந்து கடைக்கு போயிருப்பாரா. அந்த போட்டோவை காமிச்சிருப்பாரு. ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சரி என்ன பண்றது பொண்ணு கேட்டாலே அப்படின்ட்டு அவரும் வந்து வாங்கிப்பாரு. அந்த பொண்ணுகிட்டையும் கொடுத்துருவாரு. அடுத்த நாள் இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த கோட்டை போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் போயிட்டு காட்டுவா. அந்த கோட்டை பார்த்த உடனே இது வந்து டூப்ளிகேட் கோட்டு அப்படின்றதையும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்திருக்கும். அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீங்க என்ன எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பா. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் காப்பி இந்த டிசைனர் கோட்லாம் தெரியாது, போட்டோவை காமிச்சு இதுதான் கொடுத்தேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்வாரு. ஆனா எவ்வளோ சொன்னாலும் அந்த பொண்ணு வந்து அவரை போட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பா. அடுத்ததா இப்போ நான் உனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டோன்னே தான் அந்த பொண்ணு சமாதானம் ஆகியிருப்பா. இப்போ இந்த பொண்ணு வந்து ஃபோன் கிடைக்கும் கூட்டு போயிருப்பா. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபோன் இருக்கும், அதை பார்த்துட்டு எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. ஆனால் அவர் வந்து அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக தான் காசு இருக்கு, இதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த பொண்ணு அதோட மட்டும் விட மாட்டேங்கிறா. நைட்டு யாருக்குமே தெரியாம பீரோவை திறந்து உள்ள இருக்கிற காசு எடுத்துப்பா. போயிட்டு அந்த எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபோன் ஒன்று இருக்கும்ல அதை வாங்கிட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு பாத்தியா நான் எவ்வளவு பெரிய பணக்காரி பாரு, சிட்டிலேயே இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியாம போயிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு கால் வந்திருக்கும். சரி உள்ள இருக்க காசுலாம் நம்ம எடுத்து பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா உள்ள காசை காணும். அப்பா அம்மாவோட கஷ்டம் என்ன, அம்மா வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களே அப்படின்றத பத்தி கொஞ்சம் கூட யோசனையே இல்லை. நம்மளுக்கு நம்மளோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாம அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை எடுத்துட்டு ஓடிட்டா.